Good evening, students. So, நம்ம last classல mensuration பார்த்தோமா அதோட continuation தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? So, last classல 20 questions வரைக்கும் சால்வ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு 21 பாருங்க. ஓகேவா? So, question பாருங்க. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம் மற்றும் அப்பூங்காவின் சுற்றளவு எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லென்த் தனியா கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க? L is equal to 14 மீட்டர் மோர் than breadth. அதாவது அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம். கரெக்டா? சோ அப்போ L is equal to சோ அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம்னு கொடுத்திருக்காங்களா? கண்டிப்பா பிரெத்தை விட எவ்வளவு அதிகம்னு சொல்லியிருக்காங்க? 14. ஓகேவா? சோ எல்லோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? b plus 14. ஓகேவா? இப்போ அதோட சுற்றளவு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? சோ இதை வச்சு நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? சோ இப்ப பாருங்க. சோ சுற்றளவு மீன்ஸ் பெரிமீட்டர். சோ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்னது? செவ்வகம் அப்படின்றப்போ ரெக்டாங்கிள் 2 into L plus B. சோ அதர்வைஸ் 2L plus 2Bன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா L இருக்கிற இடத்துல B plus 14 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேவா? சோ 2 into B plus 14 plus 2B அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே B ஆ மாறிடுச்சா? சோ இதுல இருந்து நம்மளுக்கு பெரிமீட்டருக்கு 200ன்னு ஆன்சர் தெரியும். இதுல இருந்து நம்ம B கண்டுபிடிச்சிடலாமா? சோ B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அதுல இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்? L. ஓகேவா? சோ Lோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. சோ ஒரு ஸ்டெப்பா போடலாம். சோ இப்போ இதை உள்ள கொண்டு போகும்போது என்ன ஆகும்? 2B பிளஸ் சோ 2 into 14 என்னது? 28 பிளஸ் 2B. சோ ஆட் பண்ணா என்ன வரும்? 4B பிளஸ் 28. ஓகேவா? சோ இப்போ இதை ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோமா? சோ 4B பிளஸ் 28 இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டரோட ஆன்சர் என்னது? 200. ஸோ அப்போ 4B is equal to plus 28 இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? மைனஸ். கரெக்டா? ஸோ அப்போ 200ல 28 போச்சுன்னா 10ல 8 போச்சுன்னா 2, again 9ல 2 போச்சுன்னா 7, 172. கரெக்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு B தான் வேணும். ஸோ 172 divided by 4. ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 4 4s are 16, பேலன்ஸ் 12 வருமா? 3 4s are 12. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த வேல்யூ கிடைச்சிருச்சு? பிரெத்தோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ பியோட வேல்யூ என்னது? 43. ஸோ இப்போ எல் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க? பிரெத்தை விட 14 மீட்டர் அதிகம். அப்போனா 43 பிளஸ் 14. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 57. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்னது? ஏரியா. ஸோ ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது? எல் இன்டு பி. ஓகேவா? ஸோ 43 into 57. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இங்க ஆப்ஷன் மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. 2451. வெரி குட். ஆப்ஷன் மாத்திக்கோங்க.
காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் 3 மடங்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகம் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதிகம் அப்படின்றப்போ மோர் அப்படின்னா பிளஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து டைம்ஸ் மடங்கு அப்படின்றப்போ என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். வெரி குட். ஸோ எல்லோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 இன்டூ பி. ஓகேவா? எகைன் அதே மாதிரி பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சுற்றளவு 64. சேம் ஃபார்முலா. ஸோ 2L. ஸோ L இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 3B. ஸோ அப்போ 2 3s ஆர் என்ன வரும்? 6B. ஸோ பிளஸ் 2B is equal to 64. So 2 3s are 6B. 6B plus 2B என்னது? 8B. So 8B is equal to 64 அப்படின்னா நான் ஃபார்முலால தான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ 2 into L plus B ஃபார்முலால தான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ B யோட வேல்யூ என்னது? 8. ஸோ அப்போ B is equal to 8 னா L ஓட வேல்யூ என்னது? 3 into 8. L is equal to 24. ஸோ இதுல கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லும் பியும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 24 into 8. ஸோ 24,8. ஆப்ஷன் 2. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். இந்த சைட்ஸ் 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது 6, இது 4, இது 5. ஸோ பெரிமீட்டர்னால என்ன பண்ணும்? 3 சைடையும் ஆட் பண்ணும். அவ்வளவுதான். ஸோ 6 plus 4 10. 10 plus 5 15. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பெரிமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. தி altitude of an equilateral triangle is √3 means what is perimeter அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சோ நம்மளுக்கு பெரிமீட்டரோட ஃபார்முலா ஜெனரலா என்னது? சோ 3 சைடும் ஈக்குவிலேட்டரல்ன்றப்போ 3 சைடுமே எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். கரெக்டா? சோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 3a. ஆனா இங்க சைடு கொடுக்காம என்ன கொடுத்திருக்காங்க? கிவன் ஆல்டிடியூட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபார்முலா நம்ம எழுதி இருக்க மாட்டோம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல ஆல்டிடியூட வந்து நம்ம என்னன்னு மென்ஷன் பண்றோம்னா h. ஓகேவா? சோ h is equal to √3/2 into a. ஓகேவா? ஸோ
ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. h is equal to √3/2a. ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ தெரியும், இதுல இருந்து நம்ம a கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? √3. ஸோ √3 is equal to √3/2 into a. ஸோ நம்மளுக்கு a மட்டும் வேணும் அப்படின்னா √3/2 இந்த சைட் போனா ரிவர்ஸ் ஆகுமா? ஸோ √3 into 2 divided by √3. ஸோ √3 கேன்சல். a ஓட வேல்யூ என்னது? 2. பட் இப்போ இங்க கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர். ஸோ p is equal to 3 into 2 is equal to 6 centimeter. ஆப்ஷன் C. காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The sides of the triangle are in the ratio. ஓகேவா? ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோல ஓகேவா, டைரக்டா கொடுக்காம ரேஷியோ கொடுத்துட்டு பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா பெரிமீட்டர்னா என்னது? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வர ஆன்சர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் சைடு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டா? சரி, இப்போ எப்பவுமே ரேஷியோல வரும்போது நம்மளுக்கு ஃபிராக்ஷன்ல வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம். ஓகேவா? இது ஜென்ரலா 3:4:5னா பிரச்சனை இல்லை. பட் ஆனா 1/3 1/4 1/5 வரும்பொழுது நான் ஃபிராக்ஷன்ல எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? ரேஷியோ வரக்கூடாது. ஸோ அப்பனா நம்ம கீழே இருக்கிற டேர்ம்ஸ் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்தாதான் முடியும். ஓகேவா? ஸோ 3 4 5க்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். ஸோ 3 4 5 எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு டேரக்டா எதுவுமே மல்டிப்ளை ஆகாதா? ஸோ அதனால அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும் தான். 4 3s are 12, 12 5s are என்னது? 60. ஸோ இப்போ கீழே 60 வர மாதிரி மேலே எல்லாமே நம்பர்ஸ் கொண்டு வரணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? 20. தென் இங்க 4 இருக்கா? ஸோ 4ல கேன்சல் பண்ணா 15, தென் 12. கொஞ்சம் ஸோ 20:50:12. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ரேஷியோ. ஓகேவா? ஸோ 3 சைடோட பக்கங்களோட விகிதம் வந்து இதுதான். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 94. ஸோ எப்பவுமே ரேஷியோல இருக்கிறத வெளியில எடுக்கும் பொழுது எப்படி எழுதணும் அப்படின்னா 20x plus 15x. ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் மூணுலயுமே மல்டிப்ளை ஆயிருக்கு. கரெக்டா? அதனாலதான் ரேஷியோல இருக்கு. ஸோ அதனால அந்த டேர்ம் என்னன்னு தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ 20x plus 15x plus 12x is equal to 94. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணா என்ன வரும்? 47x is equal to 94. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2. 94 47ல எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு 3 பக்கமும் கிடைச்சிரும். பட் எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்?
ஸ்மாலஸ்ட் எதுன்னு தானே கேட்டிருக்கான். ஸோ 20, 15, 12. ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் சைடு என்னவா தான் இருக்கும் 12. ஓகேவா? ஸோ 12x. ஸோ 12 into 2 is equal to 24. ஸோ இங்கே ஆப்ஷனில் மிஸ்டேக் இருக்குங்க. 4க்கு முன்னாடி 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆப்ஷன் 3. இதுவே லார்ஜஸ்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கணும்? 20x. ஓகேவா? ஸோ 20 into 2 40 கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்கறனால 12. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. The ratio of the length and breadth of a rectangle. So L-க்கும் B-க்கும் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? If the length is 8 meter more than the breadth, then find the area. So first நம்ம இது ரெண்டு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? So L-ன்றது இங்க என்னது 5x, B அப்படின்றது 3x. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க? ஸோ 5x அப்படின்றது எதை விட அதிகமா இருக்கான்? 3x விட எவ்வளவு மீட்டர் அதிகமா இருக்கான்? 8 மீட்டர் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு போலாமா? ஸோ இது எகைன் இந்த சைடு வந்துச்சுன்னா 5xல 3x போச்சுன்னா எவ்வளோ? 2x. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 8. தென் எக்ஸோட வேல்யூ என்னது? 4. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ L இஸ் ஈக்குவல் டு 5x. அப்போ 5 into 4 20. Then B is equal to 3x. So அப்போ 3 into 4 என்னது? 12. So question என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா. So ஏரியா is equal to L into B. ஓகேவா? So அப்போ என்ன வரும்? 240. So 12 into 20, 240. Option C. காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் 27 சால்வ் பண்ணுங்க பாப்போம். ஈஸி தான். ஸோ parallelogram. ஸோ parallelogram ஏரியா பார்த்தோமா? ஸோ ஏரியா ஃபார்முலா என்னது? B into H. அவ்வளோதான். அப்போ ஏரியா கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? B is equal to 3 into Hன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு ஹைட் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்துச்சா? ஸோ ஏரியா ஃபார்முலா என்னது? B into H. ஓகேவா? ஸோ அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 3H into H, very good, is equal to 2187. So 3H square is equal to 2187. Then H square is equal to by 3 போட்டிங்கன்னா என்ன வரும்? 729. So அப்போ H ஓட வேல்யூ என்னது? 27. ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க பாப்போம். ஸோ டயகனல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ராம்பஸோட ஏரியா ஃபார்முலா பார்த்தோமா? சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஃபார்முலா என்னது? டிசி சாரி ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into d1 into d2. So half into 1 into 1.5. நம்ம என்ன எழுதிக்கலாம்? 15/10 வச்சுக்கலாமா? ஸோ அப்போ என்ன வரும்? 15/20. ஸோ அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 3/4
So 0.75. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 29. If the diagonal of a rhombus same d1 d2 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ராம்பஸ் பெரிமீட்டர் ஃபார்முலா படிப்போம். 4 இன்டூ எஸ்ன்னு பார்த்தோமா? ஏன்னா 4 சைடுமே இப்படிதான் இருக்கும். ராம்பஸ் இப்படிதான் ராம்பஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த 4 சைடுமே எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது உள்ள இருக்கிற டயகனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியாவுக்கு ஃபார்முலா இருக்கு. பட் பெரிமீட்டருக்கு சைடு கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை எஸ்னும் வச்சுக்கலாம், ஏனும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் d1/2 the whole square plus d2/2 the whole square. ஓகேவா? ஸோ d1 d2 நம்மளுக்கு தெரியுமா? ஸோ சேம் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ d1/2 ஸோ அப்படின்றப்போ பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2.4 the whole square plus 1.4ல 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 0.7. ஸோ 0.7 the whole square. Then root of ஸோ 2.4 24ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டெசிமல் வச்சுக்கலாம். ஸோ 24ஓட ஸ்கொயர் என்னது? 576. அதே மாதிரி 7ஓட ஸ்கொயர் என்னது? 49. ஓகேவா? ஸோ ஒரு டெசிமலுக்கு 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 5.76 பிளஸ் இங்க 7ஓட ஸ்கொயர் 49. ஸோ 0.49. ஸோ ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 5.76 0.49. So 5 2 1 6.25. ஸோ 625 அப்படின்றது 25 ஓட ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ பாயிண்ட் வச்சு வரும் பொழுது நம்மளுக்கு எஸ்ஸோட வேல்யூ என்னது? 2.5. ஆக்சுவலா 625 அப்படின்றது 25 ஓட ஸ்கொயர். ஸோ 2 டெசிமலுக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட் வைப்போமா? அப்போ என்ன கிடைக்கும்? 2.5. ஸோ இப்போ எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? தென் பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் வேல்யூ என்னது? 4 இன்டூ எஸ். ஸோ அப்போ 4 இன்டூ 2.5 இஸ் ஈக்குவல் டு 10. ஆப்ஷன் பி 10 சென்டிமீட்டர். காப்பி பண்ணிக்கோங்க, ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க.
Next question பாருங்க, trapezium. So find the distance between the two parallel sides. So நார்மலா நம்ம trapezium diagram பார்த்தோமா, so இந்த மாதிரி இருக்கும். So இதான் ரெண்டு parallel sides, இது A இது B ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? so இப்போ இது இந்த சைடு ரெண்டும் தான் என்னது H. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க, ரெண்டு சைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சைட்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஸோ டிஸ்டன்ஸ் மீன் ஹெச் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஏஸ் ஈக்குவல் டு half into h into a plus b. ஓகேவா? ஸோ ஏரியா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 500 is equal to half into h தான் தெரியாது, அப்படி வச்சுக்கலாம் a plus b. ஸோ ஏவும் b ஆட் பண்ணா எவ்வளோ, 15. ஸோ இப்போ h மட்டும் வச்சு பேலன்ஸ் இந்த சைடு கொண்டு போகலாமா? ஸோ 500 into 2 divided by 50. ஸோ 50க்கு 50 கேன்சல். தென் ஹைட்டோட வேல்யூ என்னது, 20 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஸோ ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் இன்ஸ்கிரைப்டு இன் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ 4 சென்டிமீட்டர் இருக்கு ஆரம் உள்ள, ஓகேவா? ஸோ ரேடியஸ் தான் 4. ஓகேவா? ஸோ 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு வட்டத்துல நம்ம என்ன வரைய சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய சதுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இதான் சதுரம். ஓகேவா? ஸோ சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல பாருங்க, ஸோ இங்கிருந்து நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஆர். கரெக்டா? ஸோ இதுல நம்ம இதை ஃபுல்லா எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், டயகனல். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போடுறேன். ஓகேவா? இப்படி போடும் பொழுது டயாமீட்டரும் இது அதே இந்த ஸ்கொயரோட டயகனலும் எப்படி இருக்கு, சேமா இருக்கா? ஸோ டயாமீட்டரும் அதே ஸ்கொயரோட டயகனலும் சேமா இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம டயாமீட்டர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ டயாமீட்டர் கண்டுபிடிச்சு அதை டயகனலா வச்சுட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஜென்ரலா 4 சைடு கொடுத்துருக்கும் போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது, ஏ ஸ்கொயர். ஓகேவா? இன்கேஸ் டயகனல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா மாறும். ஓகேவா? ஸோ அப்போ டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ரேடியஸ் வந்து 4 அப்படின்னா டயாஸ் ஈக்குவல் டு 2r. ஸோ அப்போ டயாமீட்டரோட வேல்யூ என்னது, 8 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இப்போ டயகனலோட வேல்யூ. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர்
பை டூ. அதாவது டயகனல் கொடுத்தாங்கன்னா ஓகேவா, டயகனல் கொடுக்காம சைடு கொடுத்தா ஏ ஸ்கொயர், டயகனல் கொடுத்தாங்கன்னா டி ஸ்கொயர் பை டூ. ஓகேவா, ஸோ அப்போ என்ன வரும் 64 டிவைடட் பை டூ. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும் 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியானாலே ஒன்று ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். ஓகேவா, ஆப்ஷன் ஏ காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். ஸோ நம்ம சர்க்கிளுக்கு தான் ஃபார்முலா பார்த்தோம் கரெக்டா. ஸோ எழுதிக்கோங்க, ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ ஏரியா பெரிமீட்டர் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு சர்க்கிள்னா பையா ஸ்கொயரா, அதுவே செமி சர்க்கிள் கேட்டாங்கன்னா ஹாஃப் இன்ட்டு பையா ஸ்கொயர். ஏன்னா செமி சர்க்கிள்னாவே என்னது அரைக்கோளம், சாரி அரை வட்டம் கரெக்டா. ஸோ அப்போ அரைன்றப்போ ஹாஃப். அதே மாதிரி பெரிமீட்டருக்கு அங்கே 2πr பார்ப்போம். ஸோ இங்கே ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர் பிளஸ் 2r. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியாவோட ஆன்சர் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியஸ். ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பெரிமீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பா பண்ணோமா. ஸோ ஹாஃப் இன்டூ பைஆர் ஸ்கொயர். ஸோ இங்க பைஆர் ஸ்கொயரை 22/7 வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஹாஃப் இன்டூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 77. ஸோ நம்ம ஆர் ஸ்கொயர் மட்டும் வச்சு பேலன்சிங் எடுத்துட்டு போலாமா. ஸோ 77 இன்டூ 7 into 2 divided by 22. ஓகேவா, ஸோ அப்போ கேன்சல் பண்ணா என்ன வரும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 11ல கேன்சல் பண்ணா 2, தென் இங்க வந்து 7, again 2க்கு 2 கேன்சல். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர்னு வருதா. அப்போ ஆரோட வேல்யூ என்னது 7. இப்போ இதை பெரிமீட்டர் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா, ஸோ பை ஆர் பிளஸ் 2r. ஸோ 22/7 இன்டூ 7 பிளஸ் 2 7s are என்னது 14. ஸோ 7க்கு 7 கேன்சல். ஸோ 22 plus 14 is equal to 36. ஸோ கொஸ்டின் பெரிமீட்டர் தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 36 மீட்டர். காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஹேவிங் பெரிமீட்டர் ஆஃப் 68? ஸோ பெரிமீட்டர் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ பெரிமீட்டர் ஃபார்ம் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 4a. ஸோ 4a is equal to 68 அப்படின்னா ஸோ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 17. வெரி குட், கரெக்ட். 289 கரெக்ட். ஸோ ஏவோட வேல்யூ 17. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ 17ஓட ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? 289. ஆப்ஷன் டி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 34. இப்போ நம்ம பார்த்த மாடல் தான். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ நம்ம இந்த இப்போ இன்ஸ்கிரைப்டு பார்த்தோம்ல, சேம் அதே கொஸ்டின் தான். வெரி குட். 50. ஸோ அங்கே 4க்கு பதிலாக இங்கே 5 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதோட டயா நம்மளுக்கு வேணும். ஸோ டயா இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ அப்போ டி ஸ்கொயர் பை 2. அப்போ 100 by 2 50. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. The difference between the length and breadth of a rectangle. அதாவது வேல்யூஸ் தனித்தனியா கொடுக்காம டிஃபரன்ஸ். இட் மீன்ஸ் L minus B ஓட வேல்யூ என்னது? 23ன்னு சொல்லிட்டாங்க. தென் பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது? 2 into L plus B. ஸோ 2 into L plus B ஃபார்முலா, சாரி ஆன்சர் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 206. இப்போ கொஸ்டின் என்னன்னா ஏரியா. ஸோ L into B என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ரெண்டையும் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்பி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ எல் மைனஸ் பி இருக்கு. இங்க எல் பிளஸ் பி வேணும்னா மல்டிப்ளேல இருக்கிற 2 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகுமா? ஸோ அப்போ எல் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 206 டிவைடட் பை 2. ஆன்சர் என்ன வரும்? 103. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். ஸோ எல் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 103. L minus B is equal to 23. So automatically plus minus cancel ஆயிரும். So 2L is equal to 126. அப்போ L ஓட value என்னது? 63. ஓகேவா? So L 63 substitute பண்ணீங்க அப்படின்னா minus B இந்த side plus ஆயிருமா? So 63 minus 23. So answer என்ன வரும்? 40. ஓகேவா? ஸோ அப்போ L into B. ஸோ L 63, B ஓட வேல்யூ என்னது? 40. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 4 3s are 12, 1, 2, 5, 2, 0. ஆப்ஷன் ஏ. காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிட்டு 36க்கு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நான் பெயிண்ட்ல சால்வ் பண்றேன். ஓகேவா? இது கொஞ்சம் மெத்தட் அதிகமா இருக்கும். ஓகேவா? சால்வ் பண்ண இங்க ஸ்பேஸ் பத்தாது. ஸோ அதனால பெயிண்ட்ல நான் பண்ணிக்காது. இது ஃபர்ஸ்ட் இந்த 35 காப்பி பண்ணிக்கோங்க. 36th கொஸ்டின் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ ஏரியா கேட்டிருக்காங்களா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் whose sides. ஸோ சைட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 26 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர், 30. ஸோ இட் மீன்ஸ் இது ஒரு அசம பக்கம் முக்கோணம், கரெக்டா? ஸோ மூணுமே எப்படி இருக்கு, வேற வேற இருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது, root of s into s minus a into s minus b into s minus c. ஸோ இதுதான் a, இது b, இது c, ஓகேவா? ஸோ இப்போ s தனியா கண்டுபிடிக்கணுமா, செமி பெரிமீட்டர். ஸோ s ஓட வேல்யூ என்னது, a plus b plus c divided by 2, ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம s ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ a plus b plus c. ஸோ 26 plus 28 plus 30 divided by 2. ஸோ ஆட் பண்ணா 8. ஸோ 78. சாரி. ஸோ 8 plus 6 இருக்குல்ல, 14. பேலன்ஸ் 1, 84. ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும், 42, ஓகேவா? ஸோ எஸ் ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 42. ஸோ இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 42 into s minus a, அப்பனா என்னது, 42 minus 26. ஸோ அப்போ என்ன வரும், 6, 3, 3ல 2 போச்சுன்னா 1, 16 into s minus b. ஸோ 42ல 28. ஸோ 4, 3ல 2 போச்சுன்னா என்னது, 1, 14 into s minus c. ஸோ 48ல 30 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 18. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ரூட் எடுக்கும்போது மட்டும் நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளால ரூட் எடுக்க முடியாது, ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்றோம்னா, இந்த இருக்கிற டேர்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை சிம்பிளிஃபை பண்றோம், ஓகேவா? இப்போ 42வை நம்ம எப்படி எழுதலாம், 6 7s are 42ன்னு எழுதலாமா? ஸோ நான் இதை எப்படி பிரிச்சு எழுத போறேன்னா 6 into 7. அதே மாதிரி 16 அப்படின்றத ரெண்டு விதமா எழுதலாம், 4 4s are 16 எழுதலாம், இல்லைன்னா 8 2s are 16 எழுதலாம், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா 8 2s are 16 எழுதிக்கிறேன். எப்படி வேணாலும் எழுதலாம், ஃபைனலா ஆன்சர் ஒன்று தான் வரும். 14 எப்படி எழுதலாம், 7 2s are 14. தென் 18 எப்படி எழுதலாம், இங்க ஆல்ரெடி நான் 6 கொடுத்துருக்கிறதுனால 6 3s are 18, ஓகேவா? எப்பவுமே ஸ்கொயர் ரூட்ல ரெண்டுக்கு ஒன்னு வெளியில எடுப்போம், கரெக்டா? இப்ப பாருங்க, இங்க ரெண்டு 6 இருக்கா, ஸோ 6 ஸ்கொயர் இன்டூ ரெண்டு 7 இருக்கா, ஸோ 7 ஸ்கொயர் இன்டூ தென் இப்போ 8 இருக்கா இங்க, ஸோ நம்ம மாத்தணும். ஸோ வேற என்ன வேல்யூ இருக்கு, ஸோ இங்க 3 இருக்கா, ஆ 2 இருக்கு, ஓகே. அது ஓகே, ஆனா இங்க எல்லாமே கேன்சல் ஆகும், எதுலயும் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஒரே நிமிஷம், 42 16 14. கரெக்ட், 12 வரும். சாரி, 42 தானே, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ 42 மைனஸ் 30 12, ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், 4 3s are 12 வருமா, ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, ஸோ எகைன் அடுத்து இங்க ரெண்டு 2 இருக்கா, ஸோ 2 ஸ்கொயர் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் இதை எரேஸ் பண்ணிட்டு ஃபுல்லா போடலாம்.
So 42 6 into 7. ஓகேவா? தென் 16 இருக்கா? ஸோ 4 4s வரை போட்டுக்கோங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா 16 டைரக்டாவே வெளியில எடுத்துடலாம். எகைன் 14க்கு 7 into 2, 12க்கு 3 into 4 ஆர் 6 into 2. ஏன்னா 6 இருக்கறனால 6 into 2. ஓகேவா? சரி, இப்போ ரெண்டு 6க்கு ஒரு 6 வெளியில எடுக்கலாமா? 6 ஸ்கொயர். தென் ரெண்டு 7 இருக்கா? 7 ஸ்கொயர். தென் ரெண்டு 4 இருக்கா? 4 ஸ்கொயர். தென் லாஸ்டா ரெண்டு 2, 2 ஸ்கொயர். ஸோ இப்போ ஸ்கொயருக்கு ரூட் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி. ஸோ 6 into 7 into 4 into 2. ஸோ 4 2s are 8, 8 7s are 56. ஸோ 56 into 6. ஸோ 6 6 are 36. பேலன்ஸ் 3. ஸோ 336. ஸோ ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? ஸோ இதில் ஆன்சர் பி 336.
நெக்ஸ்ட் 37 பாருங்க. The circumference of a circle is equal to perimeter of a rectangle அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் பெரிமீட்டர்னாலும் ஒண்ணுதான். தமிழ்ல வந்து சுற்றளவுனே கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகேவா. ஸோ த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஆர் 45 43. ஓகேவா. ஸோ ரெக்டாங்கிள்க்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னா half the radius of circle. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதோட half என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஆனா தமிழ் மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் வட்டத்தின் ஆரம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால இங்கிலீஷ் மீடியம் வந்து அந்த half அடிச்சு விட்டுருங்க. கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாமா. ஏன்னா பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாதான் அதை சர்க்கிளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஈக்குவேட் பண்ண முடியும். கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2 into L plus B. ஸோ ஆட் பண்ணா என்ன வரும், 45 plus 43 88. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 176. ஓகேவா. ஸோ இந்த பெரிமீட்டர் தான் எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, வட்டத்தின் சுற்றளவுக்கு ஈக்குவல், அதாவது சர்க்கிள் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது, P is equal to 2 pi r. ஸோ 2 pi r தான் எதுக்கு ஈக்குவல், 176. அப்போ இது அப்படியே ஈக்குவேட் பண்ணாம 2 into 22/7 into r is equal to 176. Then r is equal to 176 into 7 divided by 2 into 22. So first 2 table cancel பண்ணலாம். 8 2s are 16. Again 16 வரும் 8. So இதை cancel பண்ணா 22 எத்தனை times, 4 times. So r is equal to 7 4s are 28. Option 3. காப்பி பண்ணிக்கோங்க. So 37 காப்பி பண்ணிட்டு 38 சால்வ் பண்ணுங்க பாப்போம். ஆல்ரெடி போட்ட அதே மாடல் தான். ஸோ சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட்.
So length is the 3 times its breadth ன்னு கொடுத்திருக்காங்களா. So L is equal to 3 into B. So perimeter same. Perimeter என்ன கொடுத்துட்டாங்க 64. So அப்ப 2 into L plus B. So அப்ப 3B plus B 4B is equal to 64. So 4 2s are 8. 8B 64 na B ஓட வேல்யூ என்னது 8. ஆப்ஷன் D. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணீங்கன்னா next question பாருங்க. So a square of 12 centimeter is drawn. So square of 12 centimeter ன்றது இந்த இடத்துல சைடு. ஓகேவா, அதை கரெக்டா கொடுக்கல. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ 4 பக்கமுமே எத்தனை 12 centimeter. So calculate the radius of the biggest circle that can be drawn in it. So நம்ம இதுக்கு முன்னாடி சர்க்கிள்ல ஸ்கொயர் பார்த்தோமா. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கொயருக்குள்ள என்னது சர்க்கிள். ஸோ இது வந்து இன் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்படி வரும். ஸோ இன் சர்க்கிள். ஓகேவா, ஸோ இது எல்லா சைடுமே என்ன ஆகணும், ஃபுல்லாவே டச் ஆகுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இதோட டயாமீட்டர், இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் தான் நம்மளுக்கு ஒரு சைடோட லென்த். இப்போ இங்க பாருங்க, நான் இதை இப்படி 2 சைடும் இப்படி நடுவுல டிரா பண்றேன். ஓகேவா, ஸோ இங்க எப்படி டிரா பண்ணாலும் எல்லாமே எத்தனை சென்டிமீட்டர் தான், 12 சென்டிமீட்டர் தான். கரெக்டா, ஸோ அப்போ நான் இங்க டிரா பண்ணாலும் அது எனக்கு எத்தனை தான் 12 சென்டிமீட்டர். அப்போ இட் மீன்ஸ் D is equal to 12 சென்டிமீட்டர். அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ். அப்ப R is equal to 6 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. சோ ஒரு ஸ்கொயருக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ள இன் சர்க்கிளா சர்க்கிள் இருக்கு. பட் ஸ்கொயர்ல 4 சைடுமே இப்படிதான் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ அதோட மிட் பாயிண்ட் வச்சீங்கன்னா அதுவும் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் தான். ஓகேவா, ஸோ அப்ப டயா 12னா ரேடியஸ் எவ்வளோ 6 சென்டிமீட்டர். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find the length of a rope by which a cow must be tethered in order that it may be able to graze an area of 154. ஓகேவா, ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க, எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 154. ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி கவ் வரும்பொழுது நம்ம டயக்ராம் எப்படி போடணும்னா சர்க்கிள். ஓகேவா, சம்டைம்ஸ் சர்க்கிள் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஸோ இதுல பண்ணல. ஓகேவா, ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் கிரவுண்ட் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த கிரவுண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா மாடை வந்து அவன் ரோப்ல கட்டி விடுறோம். கண்டிப்பா எங்கிருந்து கட்டி விடுவாங்க, சென்டர் பாயிண்ட். ஓகேவா, ஸோ சென்டர் பாயிண்ட்ல கட்டி விட்டாதான் அது ஃபுல்லா என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாவே மேய முடியும். கரெக்டா, ஸோ அதனால இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, கட்டி விட்டுருப்பாங்க. ஓகேவா, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ரோப். ஸோ இப்போ இங்கிருந்து நீங்க எங்க டிரா பண்ணாலும்
என்னதான் வரும் ரேடியஸ். சொல்றது புரியுதா? நீங்க அதை இங்க டிரா பண்ணாலும் ரேடியஸ் தான், இங்க போனாலும் ரேடியஸ் தான், இங்க போனாலும் ரேடியஸ் தான். அதாவது கயிறோட அளவு எவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். கரெக்டா? சோ அந்த ரேடியஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஏரியா ஃபார்முலா கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ். இது டைரக்டா கேட்காம அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 154. ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பாப்போம். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட். 7. So 22/7 into r square is equal to 154. So r square மட்டும் இங்க வச்சுக்கலாமா? So 154 into 7 divided by 22. So இது 11ல cancel ஆகுமா? 2 times. Then இது வந்து 1 balance 4 40. ஓகேவா? again இது cancel பண்ணா 7. So 7 square ஆ? So அப்ப r ஓட வேல்யூ என்னது? 7. காப்பி பண்ணிக்கோங்க. Next பாருங்க. A field in the shape of rhombus. So rhombus அப்படினாலே இப்பதானே இந்த டயக்ராம் பார்த்தோமா? So rhombusல நம்மளுக்கு என்ன தெரியும், டயா தான் வரும். கரெக்டா? So rhombus has the distance between the pair of opposite vertices. அப்போனா எதிரெதிர் மூலைகளுக்கு இடையே உள்ள தொலைவுனா ஒண்ணும் இல்ல, d1 d2 தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அத வந்து இந்த மாதிரி லென்த்தியா கொடுத்திருக்காங்க. சோ d1 d2 வேல்யூ கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபென்சிங் அப்படின்னு வந்தாலே என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர். ஓகேவா? சோ பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா 20 rupees கூட என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? சோ இங்க d1 d2 தான் தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்னது, 4s. கரெக்டா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், s ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ அப்போ ரூட் ஆஃப் d1 by 2 the whole square plus d2 by 2 the whole square. So divided by 2 பண்ணா என்ன வரும், root of 7 square plus 24 square. கரெக்டா? So 49. So 24 square பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 576. So add பண்ணீங்கன்னா 625 வரும். So 625ன்றது எதோட ஸ்கொயர், 25. So அப்போ ஒரு பக்கத்தோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, 25. So அப்போ பெரிமீட்டர் is equal to 4s. So 4 into 25 100. So இப்போ per மீட்டருக்கு 20 rupees தான்,
100 மீட்டர்ஸ்க்கு எவ்வளவு செலவாகும்? 2000 rupees. ஆப்ஷன் ஏ. காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா?